ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு நேரம் நல்லா இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி கேது கூட சேர்ந்துருக்கிறாரு. இது ஒன்று சின்ன பின்னடைவு. அதுபோக சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. ராகு வந்து செவ்வாய் பார்க்குறாரு 10ஆம் இடத்துல. இதுதான் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. மற்றதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார் 18ஆம் தேதி. பரவாயில்ல, 8ல் சுக்கிரன் இருக்கலாம். 2ஆம் இடத்தை பக்கத்தினால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், கொஞ்சம் எதிர்பாராத பண வரவெல்லாம் இருக்கும். 8ல் இருக்கிற சுக்கிரன் நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் 6 கூடைவன் தான். 6 கூடைவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சில அலைச்சல் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அலைச்சல் இருக்கும். மற்றபடி லாபம் இருக்கும். ஏன்னா 11 கூடைவன் தான். 11 கூடைவன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால எதிர்பாராத லாபம், வர வேண்டிய பணம், வாரா கடன் எல்லாம் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், இப்படி நல்ல பல வகையில் பணம் கொட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. அல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம், இவன் கதை விட்டுட்டுருக்கான்னு. அதாவதுங்க, உள்ளதை சொல்கிறேன். வேத ஜோதிடத்தில் கோச்சாரத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். இது போக ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். இப்போ சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறாரு. கடகம் அவருக்கு பகமை தான். இருந்தாலுமே அது ஒரு ஒளி கிரகத்துடைய வீடு. சந்திரன் ஒரு ஒளி கிரகம். பூமியிலிருந்து பார்த்தா தெரியும். பௌர்ணமி ஒளிக்கு சொந்தக்காரன். ஸோ கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலங்களை கொடுப்பாரு. அவர் தான் ஒரு வீட்டுக்கு மறைய மாட்டார். ஒரு வீட்டுக்கு லைட்டாக மறைவார். அதாவது ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், துலாமுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். ஸோ கர்மம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரியம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். ஸோ இப்படி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்தவர்கள், துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். பண வரவு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 8ஆம் இடத்துலேருந்து அடுத்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடம் வலுப்புறது. சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு இருக்கிறாங்க. வருகிற 28ஆம் தேதி வரைக்கும் புதன் 8ஆம் இடத்துல இருப்பார். லட்சுமி நாராயணவும் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பலன்கள் வரும். அதாவது நீங்கள் அதை பற்றி நினச்சிருக்க மாட்டீங்க, வராதுன்னு நினச்சி மறந்து போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட பலன்கள் வரும். அடுத்தவங்களோட சொத்து கிடைக்கும், உயிர் கிடைக்கும், பிறர் உங்களுக்கு எதனாச்சும் எழுதி வைக்கலாம். ஸோ இப்படி அதிர்ச்சி தக்க வழியில் சர்ப்ரைஸாக நிறைய சம்பவங்கள் நடக்கும், சந்தோஷங்கள் நடக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், கையில் இருப்பும் அதிகமாகும். அடுத்து விநாயகப் பெருமான். தனுசு ராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார். பக்த விநாயகர், பக்த கணபதி. பக்த கணபதி விநாயகர் படத்தை வச்சு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பை தரும். ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு விநாயகர் இருக்கிறார், ஒரு உருவம் இருக்குது. அந்த விநாயகர் உருவத்தை வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வழிபடணும். வருகிற 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி ஆவணி 11ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 3:50 வரைக்கும் தான் நடக்குது. அதனால் காலையில் நீங்கள் விநாயகர் கும்பிட்ருங்க. இல்லைனா காலையில் விநாயகர் கோயில் போயிட்டு வந்துடுங்க. நான் அந்த பூஜை புனஸ்காரத்தில் அப்படி சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி எதுக்கு நான் எடுக்கிறேன்னா, விநாயகர் சதுர்த்தி முதல் உங்களுக்கு நல்லா இருக்குது. புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. சூரியன் கேது இணைவுக்கு புதன் உள்ளே நல்ல பலன்களை கொடுக்குறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிநாதனும் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூசம் 3ஆம் பதத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லிட்டோம்னா பணம் உங்களுக்கு பல வகையில் வரும். அதாவது நார்மலாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு 100 கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 500 600 சம்பாதிக்கிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு 1000 கணக்கில் கிடைக்கும். 1000 கணக்கில் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லட்சக்கணக்கில் அதிகமாக கிடைக்கும். அதாவது எப்படின்னா, அந்த மாதம் கிடைக்குதே இல்லையோ அந்த வருடங்கள் கிடைக்கும். அடுத்து வருகின்ற நாட்களில் அதனுடைய தொகையுடைய டாலரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதோடைய சதவீதம் கூடுதலாக இருக்கும். ஸோ 1000 லட்சமாகும், லட்சம் கோடிகளாகும். இது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்கள் மூலமோ, போராடோ, உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்களோ, நான் சொன்ன குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷப, துலாம், கன்னி, மிதுனம், மகர, கும்பம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசியில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் வருமா சார்னா வராது. ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது வரும். இப்போதைக்கு உங்களுக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இப்படி தசை நடந்துகிட்ருக்கும். புதன் திசையெல்லாம் வயதானவர்களுக்கு தான் நடக்கும். இதில் புதன் பற்றி சுக்கிர பற்றி நடக்கிறவங்களுக்கு இந்த வருகின்ற காலங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? இப்படி தான் பலன்கள் போகும். இப்படி சொல்ல பிரிஞ்சிடும். சரியா? எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் கிடைக்கும் தனுசு ராசியில்.
அந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் நல்ல நிலமையில் இருக்கணும். சுக்கிரன் வந்து 3-8 மறையாமல் இருக்கணும். லக்கணத்துக்கும் ராசிக்கும் 3-8 மறையாமல் நல்ல நிலமையில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதனும் அப்படி தான் 6-8-12 மறையக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மறைந்த புதன் இறந்த பலன்களை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுபோக புதன் வக்கரம் அடையக்கூடாது. வக்கரம் அடைஞ்சிருந்தாருன்னா வக்கரம் அடைஞ்ச காலத்தில் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நார்மலாக இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரு. அதுபோக சூரியன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருக்கணும். ஸோ சூரியன் புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே வந்து அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இப்போ சுக்கிரன் புதனும் சேர்ந்து இருக்கிறது லட்சுமி நாராயண யோகம். அடுத்து சூரியன் புதனும் சேர்றது சிவநாராயண யோகம். ஸோ இப்படி நாராயண அம்சப்பட்ட யோகங்கள்லாம் அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு நடக்க போகுது. இதில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியா முழுக்க கும்பிட்ற ஒரு பண்டிகை. இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் அதிக மெஜாரிட்டியோட அதிக ஸ்ட்ரென்த்தோடு வழிபடுற ஒரு விழா வந்து விநாயகர் சதுர்த்தி தான். இந்தியா முழுக்க சரியா நேர்களே என்ன சொல்லுவாங்க, இமயம் முதல் குமரி வரை உள்ள இடத்துல விநாயகர் சதுர்த்திக்குன்னு ஒரு தனியாக கிரேஸ் இருக்குது. ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் நடக்குது. நல்ல அமைப்பு தான். சந்திர நட்சத்திரத்தில் நடக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் தான். அவர் வீட்டில் தான் இப்போ சுக்கிரன் இருக்கிறாரு. எதிர்பாராத சம்பவங்களால் திக்குமுக்கா ஆகிடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். அதுபோக சதுர்த்தி தினி அன்றைக்கும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாம். பொதுவாக விநாயகரை கும்பிட்றதுக்கு நாள் கிழமை தீதி தேவையில்லை. விநாயகர் வந்து முதல் கடவுள், முழு கடவுள். அவரை நீங்கள் எப்போ வேணாலும் கும்பிடலாம். தினமும் கும்பிடலாம். தினசரி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம மற்ற தெய்வத்தை கும்பிடணும். ஏன்னா விநாயகர் ஸ்துதி வந்து முதன்மையாக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது விநாயகருக்கு என்ன ஸ்துதி சார் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பக்த கணபதி போட்டாவை வந்து உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நான் இதை வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். கமெண்ட்ஸில் அனுப்ப முடியாது. வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தையும் அந்த இமேஜையும் அனுப்புவேன். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மந்திரம் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா அந்த மந்திரத்தை சொல்கிறேன். மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க. சரியா நேர்களே? பொறுமையாக பாருங்கள். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இந்த கட்டத்தில். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கணபதியே வரவத ஸ்வர்வ சன்னமே அசமே ஸ்வாக. இதுக்கும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு அனுப்பிடுவேன். இது கேட்குறவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். இதில் வந்து 28 அச்சரங்கள் இருக்கும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கணபதியே வரவத ஸ்வர்வ சன்னமே வசமி ஸ்வாக. இதை சொன்னீங்கன்னா கையில் காசு பணம் அதிகமாகும். சக்திகள் கிடைக்கும், சித்திகள் கிடைக்கும். இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். செல்வம், பூமி, ஆகர்ஷணம், வசியம் உண்டாகும். அதாவது எப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. எல்லோரும் உங்கள் மேலே ஒரு நோக்கமாக இருப்பாங்க. வெறுப்பே இருக்காது. எல்லார் மேலேயும் வெறுப்பாக இருப்பீங்க. அதுபோக குண்டலினி விநியாசம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். அநேக சித்தி கிடைக்கும். நல்ல ஒரு எல்லா விஷயங்களும் ஒரு ஆத்ம தருத்தமாக தெய்வாதீனമായ விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சாத்தியப்படும், சித்தி கொடுக்கும். ஸோ இந்த மந்திரம் 3வது வரையை சொல்லிடுறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கணபதியே வரவத ஸ்வர்வ சன்மயமே வசமே ஸ்வாக. இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் நீங்கள் சமஸ்கிருதத்தில் படித்து தான் ஆகணும். சில விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னா சொல்லணும். அது மந்திரம் தான் முக்கியம். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு வசியப்படும். ஸோ மந்திரத்தை நம்ம சொல்ல அல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். நீங்களும் ஆள் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. ஆடி பாடி வேலை செய்வீங்க. அலுப்பு இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. பணம் பல வகையில் வரும். இதை முழுமனதாக நம்பணும். முழுமனதாக நம்பி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்லணும். விநாயகர் பூஜையை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோயிலையும் செய்யலாம். வீட்டில் செய்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னா காலையில் நல்ல நேரம் இருக்குது. காலையிலே செஞ்சுருங்க. சின்ன விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் பூஜை வந்து காலையில் 9:15 to 10:25 10:15 வரைக்கும். ஸோ சரியான டைம் தான். 9:15 to 10:15 வழிபாடு முடிச்சிடலாம். இல்லைனா மாலை 1:45 to 2:45 3:50 மேலே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போயிடும். திதி முடிஞ்சிடும். நீங்கள் வந்து கும்பிட முடியாது. சில பேர் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போனாலும் சரி, சாயந்தரம் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, அதுக்கு பலன் இருக்காது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து அன்றைக்கி சதுர்த்தி திதி வந்து ஈவினிங் வரைக்கும் தான் இருக்குது. சரியா நேர்களே? 3:52 வரைக்கும் தான் இருக்குது. சரியா? மதியம் 3:52 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே பஞ்சமி திதி வந்துடும். எப்பயுமே திதி கரெக்டாக இருக்கணும். சதுர்த்திங்கிறது முக்கியமான திதி. வளர்பிறை சதுர்த்தி திதிங்கிறது முக்கியமானது. அன்றைக்கி தான் விநாயகருடைய பிறந்தநாள். ரைட்டு. அடுத்து வந்து விநாயகருக்கு எப்படி கும்பிடலான்னா அதையும் சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். வீடியோவை கேட்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். தகவல் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தொடர்ந்து நான் போடுவேன்.
அடுத்து வந்து அருகம்புல், தாமரை, வில்வம், செவ்வரளி இது மாதிரி பூக்களால் விநாயகரை பூஜிங்க. அவருக்கு பூச்சூட்டுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து கொழுக்கட்டை, கோமதகம், லட்டு இப்படி எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிடித்த பொருட்களை செய்யலாம். சுண்டல் வைக்கலாம். பூம்பருப்புன்னு சொல்லுவாங்க, கடலைப்பருப்பை அவிச்சு தாளித்து வைக்கலாம். ஸோ இப்படி கடலைப்பருப்பு நெய்வேத்தியம் அல்லது கோமதகம், லட்டு வைக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணபதியை வழிபடுறவர்கள், விநாயகப் பெருமானை வழிபடுறவர்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். சரியா, கஷ்டங்கள் விலகும். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஒரு பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்குது, நல்லா இப்போ பார்க்கப்படாது. கேது வந்து விநாயகரோட அம்சம். கேதுக்கு அதிதேவதை விநாயகர் தான். ஸோ கேதுவை தாண்டி தான் கிரகங்கள் போகும். இப்போ உங்கள் சூரியன் போகிறாரு, ஆத்மகாரன் போகிறாரு, அடுத்து புதன் போவார், அடுத்து சுக்கிரன் போவார், அடுத்து குரு நடந்து குருவும் கிராஸ் பண்ணுவார் அடுத்து வருகின்ற 2 வருஷ காலத்தில். ஸோ கேதுபுடியில் நிறைய கிரகங்கள் அடுத்து சிக்க போகின்றன. அதில் உங்கள் ராசிநாதனும் அடுத்து சிக்க போகிறாரு. அடுத்த பயிற்சி அவர் வந்து இப்போ மிதுனத்திலேருந்து கடகத்தில் வந்து சிம்மத்துக்கு கிராஸ் வரும்போது கண்டிப்பாக கேது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுவார், கடகத்தில் கிராஸ் பண்ணுவார். கடகத்தில் கேதுவும் குருவும் சந்திப்பார்கள். இந்த நிகழ்வுகள் தான் அடுத்து வருகின்ற நாட்களில் நடக்கும். 2027 இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ அந்நேரம் வந்து ராசிநாதன் கொஞ்சம் பாதிக்கப்படுவார். கேது குரு சேருது ஒரு கேலயோகம் இருந்தாலுமே கேதுவுடைய அந்த புத்திரகாரகன் கேதுவு, தனகாரகன் புத்திரகாரகன் குருவுடைய அந்த காரகத்துவத்தை கேது குறைப்பார். ஸோ இந்த வருங்காலத்தில் நடக்கிற சில அசௌகரியங்களுக்காக இப்போயே நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நல்லா இருப்பீங்க. தெய்வம் வந்து நின்று தான் செய்யும், உடனே செய்யாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி காலையில் தான் சார் சாமி கும்பிட்டு வந்தேன், கோயிலுக்கு போயிட்டு விழுந்து கும்பிட்டேன், சாயந்தரம் உடனே காணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்டுருப்பீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க, மனப்பூர்வமாக போய் கும்பிட்டு வந்திருப்பீங்க. அந்த பக்தி வந்து ஒரு சக்தி வந்து வைப்ரேஷனாக இருக்கும். அது நேரங்காலம் வரும்போது உங்களுக்கு காக்கும். ஸோ அதைத்தான் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் நின்றும் கொள்ளும், நின்றும் கொடுக்கும். மெதுவாக தான் கொடுக்கும். சரியா? அதனால் உடனே எதிர்பார்க்காதீங்க. பூஜ்ய புனஸ்காரம் வழிபாடுக்கெல்லாம் பலன்கள் வந்து அமர மெதுவாக தான் கிடைக்கும். ஆனால் அத்தியாவசியமான நேரத்தில் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருவார். ஒரு நெருக்கடியான இக்கட்டான நிலை உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு வரும்போது, உங்களை கைமீறி நடக்கும்போது, உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கும்போது கண்டிப்பாக தெய்வசக்தி வந்து உங்களை காப்பாற்றும். அந்த தெய்வசக்தி காப்பாற்றணும்னா நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த பக்த கணபதிக்கு நான் சொன்ன விதத்தில் வழிபாடு பண்ணுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அடுத்து வந்து இந்த அச்சரங்களை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் பிறக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னோம்னா, பலன்களை சொல்லணும்னா பலன்கள் நிறையா இருக்குது. சரியா நேயர்களே? ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுயசாரம் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் வந்து தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் சுயசாரம் எடுத்திருக்கிறது சிறப்பு தான். சுக்கிரன் கீழே வந்துட்டார், தனியாக தான் இருக்கிறாரு குரு. சனி பகவானுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, ராகுக்கு கோணமாக இருக்கிறாரு, செவ்வாய் கேந்திரமாக இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் ஓரளவு 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு. சரியா நேர்களே? செவ்வாய் 5-12 கூடியவன் குரு கேந்திரத்தில் இருக்கிறனால பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து வருகிற நாட்களில் குழந்தைகள் பற்றிய படிப்பு, வேலைவாய்ப்பு, உத்தியோகம் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமண நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகள் வந்து அறிவுபூர்வமாக இருப்பாங்க, கண்ணின் மணிகளாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு மிகச்சிறப்பான பலன்களாக அடுத்து வருகின்ற நாட்களில் மிகச்சிறப்பாக செய்வார். சனி பகவான் கேந்திரமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்கர நதி அடைச்சிருக்குது, நல்ல அமைப்பு தான். இருப்பினும் சனியோட சேர்ந்த ராகு செவ்வாயை பார்க்குறாரு. 5-12 கூட பார்க்கறதுனால அலைச்சல் இருக்கும். தனுசு ராசியில் சில பேருக்கு அலைச்சல் இருக்கும், பிள்ளைகளுக்காக அலைச்சல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பெருமையான சம்பவங்கள் நடந்தாலுமே பிள்ளைகளுக்காக சில காரியங்களுக்கு நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு போகணும். பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். 9ஆம் இடத்துல சூரிய கேது இணைவு அடுத்து வரப்போவதனால அப்பா வழியில் சில சிக்கல்கள், இன்னல்கள் இருக்கும். பாகப்பிரிவினை நடக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடக்கும், பிரிவினை இருக்கும். இது மாதிரி சில அசௌகரியங்கள், எதிர்பாராத சங்கடங்கள் நடக்கிறதுக்கு விநாயகர் பூஜை, விநாயகருடைய அந்த மந்திரம், மூல மந்திரம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வருங்காலத்தை வசந்தமாக்கும். போதி ஜோதிடத்தில் நான் அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக சில பலன்கள் சொல்லுவேன், இன்ஸ்டண்ட்டாக சில வழிபாடுகள் சொல்லுவேன். அந்த நேரம் காலத்தில் அதை செஞ்சிடணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ஹியூமிலிட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் கும்புற தப வலிமை, இறைவனை கும்புற தப வலிமை, பூஜ்ய புனஸ்காரத்தோட சக்தி வந்து உங்களுக்கு வந்து குமுலேட் ஆகிட்டே இருக்கும். குமுலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா சேருது, கூட்டுத்தொகை அதிகமாகிட்டே இருக்கும். கூட்டுத்தொகை அதிகமாகி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கஷ்டம் இருக்காது. சரியா? தலைக்கு வந்து தலைப்பானோட போயிடும்.
பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ரொம்ப முடியலையா, ஏதோ குடும்ப செலவுக்குனாச்சும் பணம் வரும். சரியா நேர்களே? அது வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜனன ஜாதகம் உங்களுக்கு வித்தியாசப்படும். ஒரு கையில் 5 விரல் இருக்குது, ஆனால் 5 விரல் ஒரே மாதிரியாக இருக்கா? இல்லை, வித்தியாசப்பட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலுமே 5 பேருக்குமே 5 ஜாதகம் இருக்கும், 5 வித்தியாசப்பட்டு இருக்கும். ஒரு குடும்பத்தில் இவ்வளோ வித்தியாசம் இருந்ததுன்னா ஒரு ஊருக்கு நாட்டுக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். ஸோ வித்தியாசத்துக்குள்ளே வாழ்கிறது தான் வாழ்க்கை. இந்தியாவே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்ற நாடு தான். அதனால் இங்கே வேற்றுமை தனுசு ராசியில் நிறைய இருக்குது. ஜாதக வித்தியாசம் இருக்குது, தசா புத்தி வித்தியாசம் இருக்குது. தசாநாதர்களுடைய சஞ்சாரங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், தனுசு ராசியின் அவஸ்தைகள் பரிதாபங்கள்னு வீடியோ போட்டேன். எந்த ராசிக்கு எதுக்கு போட்டேன்னா ராகு திசைக்கு தான் போட்டேன். நான் ராகுவை மையப்படுத்தி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ராகு திசை 18 வருஷம் நடக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம்னு போட்டேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஆனால் நிறைய பேர் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த லிங்கை வேணால் அட்டாச் பண்ணுறேன். அதில் ராகு திசையை பற்றி ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறேன். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த ராகு திசையில் எந்தெந்த புத்திக்கு என்னென்ன வழிபாடு பண்ணலாம், என்னென்ன பிரச்சனை வரும், எதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அந்த தசா புத்தியில் தான் பலன்கள் நடக்கும். என்ன தான் கோச்சாரத்தில் நம்ம சொன்னாலுமே பலன்கள் சொன்னாலுமே அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு நிற்காது. ஏன்னா தசாநாதன் வலிமையாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, இல்லைனா கெடு பலன்களை தான் கொடுப்பாரு. இப்போ குரு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னா ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக குரு இப்போ 7ஆம் இடத்துல இருந்து வருகிற அக்டோபர் 18 வரைக்கும் அவர் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதுக்கடுத்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அதிசாரம் எடுத்து வந்துடுவார். ஸோ அக்டோபர் 18 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுக்கு அங்கிட்டு அவருடைய பார்வை வித்தியாசப்படும், அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். நான் அக்டோபர் 18 வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவலை சொல்லுவேன். ஸோ அக்டோபர் 18 வரைக்கும் குரு வந்து நீங்கள் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நடக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும். செவ்வாய் திசை குரு புத்தியில் நல்ல பலன்கள் நடக்கும். ராகு திசை குரு புத்தியில் நல்ல பலன்கள் நடக்கும். சனி திசை குரு புத்தியில் நல்ல பலன்கள் நடக்கும். புதன் திசை குரு புத்தி வயசாயிரும், அப்போயும் நல்ல பலன்கள் நடக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு வந்து எப்பயுமே கோச்சாரத்திலும் சரி ஜனன ஜாதகத்திலும் நல்ல நிலைமையில் இருந்து கோச்சாரத்துக்கு அந்த இடத்த தொடும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்கணம், மிதுனத்தில் குரு இருக்கிறாரு. மிதுனத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும், இந்த ஒரு வருஷம் நல்லாயிருக்கும். ஏன்னா கோச்சார குரு அதே இடத்த தொடுறாரு. சரியா? இப்படி தான் பலன் ஆகும். இப்போ வந்து குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க, மற்ற திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு வருஷ காலம் நல்லாயிருக்கும். எப்படி நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தோம்னா, எனக்கும் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்திட்டும் அனுசரித்து போவீங்க, சொந்த பந்தத்தால் லாபம் இருக்கும், நண்பர்களால் லாபம் இருக்கும், கணவன் உறவில் நல்ல லாபம் இருக்கும். அதுபோக கூட்டு தொழில் பங்கு செஞ்ச ஷேர் மார்க்கெட் இனிஷியேஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல எதையுமே ஒரு நல்ல இணக்கமாக செய்வீங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பீங்க, ஒரு டீம் லீடராக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் அனுசரித்து செய்வீங்க. இப்படிப்பட்ட பலன்களை குரு கொடுப்பாரு. அதுபோக குரு தனகாரகன், நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு. கூட்டு தொழில் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, மனைவி பேரை வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அசோசியேஷன் வச்சுருக்கிறவங்க, யூனியன் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படித்தான் குரு பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா தனகாரகன் பொருளை நல்லா கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் இணக்கத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கும், கண்ணின் மணிகளாக இருக்கும். சரியா நேர்களே? இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தனுசு ராசி, தனுசு லக்கணம், பிறக்கும்போது மிதுனத்தில் குரு இருந்தாருன்னா, இப்போ கோச்சாரத்தில் குரு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். இவங்களுக்கு சூப்பராக இருக்கும், கஷ்டப்பட மாட்டாங்க. சரியா நேர்களே? இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு நான் 3-4 ஜாதகம் பார்க்குறேன், ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்குறேன். அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் நான் வீடியோ போடுறேன். சரியா? நான் வந்து சும்மா இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறேன். என்கிட்ட ஜாதகம் செக் பண்ணவங்களும் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்கலாம். ஆமாம் சார், நீங்கள் சொன்னபடி தான் நடக்கு அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது உண்மையை அப்படியே சொல்லுங்கள். சரியா? அதில் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கோரிக்கையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். பட் எனக்கு டைம் வரணும். சரியா? உங்கள் கேள்விகளும் எளிதாக இருக்கணும், டைம் வரணும். சும்மா ஒரு நாள் வரேன், நான் நேரில் அப்பேரெல்லாம் பார்க்குறேன், டைம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நேரில் அப்பேர் ஆகி நம்ம கொஞ்சம் தகவல் சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறேன். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளுக்குன்னா நான் உங்களுக்கு வேணால் வீடியோவில் பதில் சொல்கிறேன். நான் தனியாக அதுக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன். சரி நேயர்களே, இப்போ பலன்கள் அப்படி பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது வந்து பாக்கியாதிபதியை பிடிக்க போகிறாரு. அதுபோல் ஒரு சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் சாரத்தில் கேது போகிறது அந்தளவுக்கு நல்லதல்ல. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த நான் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் உறுதியாக தான் இருப்பீங்க, ஆனால் ரகசியம் இருக்கும். எந்த ரகசியமாக இருந்தாலும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த ரகசியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அது சரியில்லை அப்படின்னா மற்றவங்கள்ட்ட சொல்லிடுங்க. சில ரகசியத்தை மனசில் வச்சுக்கலாம், ஆனால் சில ரகசியத்தை மனசில் வச்சுக்கூடாது. ஷேர் பண்ணுறது தான் நல்லது. இல்லைன்னா அதனால் சில கஷ்டங்கள் வந்துடும்.
கேது 8ஆம் இடத்துல சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறதுனால மனசில் வந்து தெய்வீக நம்பிக்கையெல்லாம் போகும். ஏன்னா 6 கூடையவன் சுக்கிரன், சாமியாவது பூதமாதுன்னு சிலவர் சொல்லிட்டு போவாங்க. சிலவர் ரொம்ப வைராக்கமாக இருப்பாங்க, சிலவர் பற்றேட்டு போயிடுவாங்க, குடும்ப பற்றேட்டு போயிடுவாங்க, இன்வால்மெண்ட் இருக்காது, முன் யோசனை போயிடும். இவங்களாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கண்டிப்பாக விநாயகரை கும்பிடணும். கேதுவுடைய அனுக்கிரகம் வேணும்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு இருக்கணும். அதுபோக விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை, கேது நட்சத்திரம் வர அன்னைக்கு மூலம், அசுபதி, மகம் இந்த நட்சத்திரம் மாதம் வரும். அன்றைக்கும் வந்து நீங்கள் விநாயகரை கும்பிடலாம். அதுபோல் மாதத்தில் 2 சதுர்த்தி வரும், தேய்பிரி சதுர்த்தி, வளர்பிரி சதுர்த்தி. அன்றைக்கும் வந்து சதுர்த்தி அன்றைக்கும் நீங்கள் விநாயகரை கும்பிடலாம். நான் சொன்ன மந்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்த கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கும்பிடலாம். அந்த படத்தை கேட்டிங்கன்னா நான் அனுப்புகிறேன். அடுத்து வந்து சதுர்த்தி ரொம்ப முக்கியம். தேய்பிரி சதுர்த்தியாக தான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம். ரைட் நேர்களே, இந்த காலகட்டத்தில் வந்து கேதுவின் தாக்கத்தால் முன் யோசனை குறைவாக இருக்கும். ஆள் டாம்பீகமாக இருப்பீங்க, கோபம் இருக்கும், ஆனால் கையில் காசு பணம் இருக்கும். கண்டிப்பாக அந்த கேது வந்து அந்த வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார். அல்ல வற்றாத பணத்தை கொடுப்பாரு. ஓரளவு பேலன்ஸ் பண்ணுவீங்க. சரியா? அதே நேரம் நீசர்கள், ஆகாதவங்க, நீச பயல்கள் வாங்கல, அதனால் ஆகாதவங்களால் ஆதாயம் இருக்கும். நீங்கள் வந்து சில பேர் வெறுத்து ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அவங்களால சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகப்பட்டு அதனால் சில லாபங்கள் வரும். வாக்கு சாதுரியம் இருக்கும். பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குற வேலை, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆள் கொஞ்சம் கர்வமாக இருப்பீங்க, வீர தீர சூரனாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லா பண்ணுவீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி. சொந்த பந்தத்தில் சில பகைமை இருக்கும். அதனால் சொந்த பந்த விஷயத்தில் பகைமை பாராட்டாதீங்க. குறிப்பாக தகப்பன் வழி உறவு முறையில் பகைமை பாராட்டாதீங்க. ஏன்னா சூரியன் கூட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பன் வழியில் சில பகைமைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க. அப்பாக்கிட்டே அனுசரித்து போங்க. சரியா? புதிர் சொத்துக்களில் சில பிரச்சனை இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன். அதில் வந்து சில வயதாக்கள் இருக்க தான் செய்யும். அதுபோக சூரியன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆத்மகாரகன் ஆத்மஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பாவால் குடும்பத்தில் சில பணப்புழக்கம் இருக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகலாம், ஆனால் அப்பா குடும்பத்துக்கு பண உதவி செஞ்சு கொடுப்பாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவு பக்தி தவம் இருக்கும். நல்லபடியாக கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. வழிபாடு பண்ணுங்க. ஜனன ஜாதகத்தில் குரு வலுத்து கேது கெட்டு போனவங்களுக்கு நல்லா சாமி கும்பிடுவீங்க. கேது வலுத்து குரு கெட்டு போனவங்களுக்கு சாமி கும்பிட மாட்டாங்க. ஜனன ஜாதகத்தில் குரு வளர்க்கக்கூடாது. சரியா? குரு கேது சேர்ந்து கேது குருவை கிரகணம் பண்ணவங்க அந்தளவு சாமி கும்பிட மாட்டாங்க. ஸோ ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரியா நேர்களே? அதுபோக குரு வந்து நல்ல இடத்துல இருக்கணும். ஒருத்தங்களுக்கு வந்து ஆன்மீக பற்று, தெய்வீக பற்று இருக்குன்னா குரு லக்கணத்தில் இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தனுசு ராசியில் குரு லக்கணத்தில் இருக்கணும். இல்லைனா அவர் வந்து ஸ்தான பலம் பெறணும். தனுசு, மீனம், மேசம், கடகம், சிம்மம் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். விருச்சிகத்தில் இருக்கிற குரு அந்த அளவு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை தான் கொடுப்பார். ரொம்ப சிறப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் விருச்சிக லக்கணத்தில் குரு இருக்கலாம். நீங்கள் தனுசு ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. 2இல் சந்திரன் இருப்பார். அருமையான அமைப்பு. லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 9 கூடிய 2இல் இருக்கிறது அருமையான அமைப்பு. ஸோ இப்படி ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக குரு இருக்கலாம். அதுபோக குருவை கேது கெடுத்துடக்கூடாது. சரியா நேர்களே? ராகு பிடியில் குரு போயிடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இறை வழிபாடு மேலே பற்றேட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அதெல்லாம் இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கிறேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற பற்றி வழிபாடு அதிகப்படுத்துங்க. வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். பெற்றோரோட ஆதரவு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் இப்போதைக்கு கிடைக்காது. சரியா? அந்த ஆவணி மாதம் முழுக்க எதிர்பார்க்காதீங்க. வியாபாரத்தில் அதிக அளவு லாபம் இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தர்ம சிந்தனை இருக்கும். ஆள் நல்லா கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. பெரிய மனுஷருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க. சரியா? இது வந்து வயதானவர்களுக்கு கொஞ்சம் சாத்தியப்படும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய மனுஷத்தனம் கிடைக்கும். சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சொந்த பந்தத்தால் உதவி இருக்காது. கோபம் இருக்கும். அவங்க விஷயத்தில் சில கோபதாபங்கள் இருக்க தான் செய்யும். கவனமாக பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் பஞ்சாயத்து பண்ணுறவங்க, மக்கள் குறையை தீர்க்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஊர் பஞ்சாயத்து தலைவர், நாட்டாமை இப்படி சொல்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களோட செயல் சிறப்பாக இருக்கும். பிறர் பாராட்டு கிடைக்கும். அதுபோக நீங்கள் வந்து இந்து மதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மற்ற மதத்தில் இருக்கிறவங்கள பாராட்டுவீங்க. மற்ற மதம், முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, மத நல்லிணக்கம் இந்நேரம் நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்நாட்டு மன்னரே, எல்லா மதமும் சம்மதமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வந்து அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக அமையும். அரசியல் இப்போ தனுசு ராசியில் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிற மக்களுடைய ஆதரவு இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா? வெகுஜன தொடர்பு, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். மக்களால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி முடித்து வருகிற நாட்களில் சில யாத்திரை போகிறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதிகாரிகளோட நட்பு இருக்கும். உத்தியோகத்தில் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதிகாரிகிட்டே இணக்கமாக போவீங்க.
நல்லாயிருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த பூஜை பண்ணணும். சரியா நேர்களே, பக்த கணபதி தனுசு ராசிக்கு உள்ள பக்த கணபதி படத்தை வச்சு கும்பிடணும். படம் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற விநாயகரை கும்பிடுங்க. சரியா, நான் கூட இப்போ நிறைய நினைக்கிறேன், ஒவ்வொரு ராசிக்குமே வந்து சில தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். சில தெய்வங்களுடைய உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணணும். அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கிருஷ்ணர் படம், கணபதி படம், ஆஞ்சநேயர் படம், முருகப்பெருமான் படம், இப்படி நிறைய இருக்குது. ஒவ்வொரு கடவுளுமே வந்து ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கிறாங்க. முருகப்பெருமான் தனியாகவும் திருச்செந்தூரில் இருப்பார், வள்ளி தேவானோட திருத்தணியில் இருப்பார், தேவானோட திருப்பரங்குன்றத்தில் இருப்பார். ஸோ இப்படி ஒவ்வொரு அமைப்பில் இருக்கிற முருகப்பெருமான் ஒவ்வொரு ராசிக்கு உகந்தவராக இருப்பார். அதுபோக உங்களுக்கு தசா புத்திக்கு ஏற்ற தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே, அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த வழிபாட்டு தெய்வங்களுடைய உருவத்தை நான் தயார் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து கோயில் குளத்தில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு வலு கொடுத்து பூஜை புனஸ்காரம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். அது வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் நான். சரியா நேர்களே, ஏன்னா உங்களுக்கு அது வந்து கஷ்டத்தை சீக்கிரமாக தீர்க்கும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி தான் ரொம்ப மெயின். அந்த தசாபுத்திக்கு உண்டான தெய்வத்தை கும்பிடணும். ஒரு தசாபுத்தி எப்படியும் குறைஞ்சது 1.5 வருஷம் நடக்கும். அட்லீஸ்ட் 1 வருஷம் நாசம் குறைஞ்சு நடக்கும். குரு திசை, சனி திசை, ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே நடக்கும். குறைஞ்சது ஒரு தசாபுத்தி 2 வருஷத்துக்கு மேலே நடக்கும். ஸோ அந்த 2 வருட காலத்துக்கு நான் சொன்ன தெய்வத்தை வீட்டில் அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும், ஈஸியாக காரியத்தை முடிக்கலாம். சரியா நேர்களே, அதுதான் சூட்சும வழிபாடு. அந்த தசாபுத்திக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அந்த தெய்வத்தோடைய ஃபோட்டோ கிடைக்கணும். சரியா, இப்போ ராகு திசை செவ்வாய் புத்தினா அதுக்கு வந்து எந்த முருகனை கும்பிடணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. சரியா, செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட அம்சம், ராகு வந்து பத்திரகாளியோட அருளை பெற்றவர். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் காம்பினேஷனாக ஒரு தெய்வம் வருவார். அந்த தெய்வத்தை வச்சு கும்பிடணும். ரைட்டு, நான் வந்து இதுக்கு நான் அடுத்த தனியான வீடியோவில் போடும்போது சொல்கிறேன். இன்னும் அதுக்கு நான் தயாராகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நேர்களே. சரி சார், வேறு தனுசு ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அடுத்து வருகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து பணம் எப்படி வருங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அல்ல பணம் வரும்னு சொல்லிட்டேன். பணம் வருகிற அறிகுறிகளும் சொல்கிறேன். பணம் வர்றதுக்கு ஒரு 21 அறிகுறிகள் இருக்குது. அந்த 21 அறிகுறிகளை சொல்கிறேன், பொறுமையை கேளுங்க. சரியா நேர்களே, பணம் இந்த காலகட்டத்தில் வரும். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நீங்கள் அந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா பணம் பல வகையிலும் வரும். அந்த பணம் வர்றதுக்கு வீட்டில் சில அறிகுறிகள் தெரியும். அந்த அறிகுறிகள் என்னென்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நேர்களுக்கு நன்றி. பணம் வருவதற்கான அறிகுறிகள் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, வீட்டுக்குள்ளே வெள்ளை பூனை வரும். சரியா, அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது வந்து பூனை வரும், பூனைக்குட்டி வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருந்தது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கையில் அரிப்பு இருக்கும். சரியா, ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கை, இதில் அரிப்பு இருந்துச்சுன்னா அது நல்ல சகுனம்னு பார்க்கப்படுகிறது, ஒரு நல்ல சிக்னல். இதன் அர்த்தம் என்னமுன்னா, பணம் குறைச்சல் இல்லாத, பணம் குறையாது கையில், அது தொடர்பான பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். சரியா, உங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். ஸோ ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கை அரிப்பு இருந்ததுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்குள்ளே பூனை நடமாட்டம் இருந்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கும். சங்கு ஒலி கேட்பது, காலையில் கண்ணு உடிச்ச உடனே சங்கு ஒலி கேட்கணும். இது நல்ல ஒரு மாற்றத்தை குறிக்கும். சங்கு வந்து சில இடத்துல இருக்கும், மில்ஸு, டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கிற இடத்துல சங்கு ஒலி கேட்கும். இல்லைன்னா சில கோயில்கள் சில இடத்துலையும் சங்கு ஒலி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகாலையில் சங்கு ஒலி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பணம் வந்து வரப்போகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கருந்தேனீக்கள் வீட்டுக்குள்ளே வரும். யாரும் எதிர்பார்க்காத நேரில் கருந்தேனி, அது குழவி கிடையாது, சின்ன சின்ன தேனி கருப்பு கலரில் இருக்கும். அந்த தேனீக்கள் வீட்டுக்குள்ளே வரும். அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பொருள் மேலே ஏறி இறங்கும். சரியா, அப்படி வந்துட்டு போச்சுன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வர போகிறான்னு அர்த்தம், மகாலட்சுமியோட அம்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோக பசுமாடு வீட்டுக்கு வருது, இது சகஜமாக நடக்கும். வீட்டுக்கு வருது, காலையில் வீட்டு வாசலில் வந்து பசு வந்துச்சுன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் எதனாச்சும் சாப்பாடு கொடுக்கலாம், ரொட்டி தொண்டு கீரை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியுடைய கடாட்சம் வருது. மகாலட்சுமி கடாட்சம்னா என்ன, பணம் வந்து வீட்டில் அதிகமாக புழங்க போகுதுன்னு அர்த்தம். அதுபோக துளசி செடி பசுமையாக வளரும். வீட்டில் துளசி செடி வச்சிங்கன்னா அது நல்லா கொத்தும் குலையுமாக நல்லா வளரும், சந்தோஷமாக இருக்கும். சரியா, அது இப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம், செல்வ செழிப்பு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ துளசி செடி வீட்டில் வளர்க்கலாம், சுத்தபத்தமாக வளர்க்கணும், அது நல்லா தான் பார்க்கப்படுது. அதுபோல் வீட்டு தொடப்பம் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டு தொடப்பத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டே நல்ல தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல்
வீட்டு தொடப்பம், அதாவது நீங்கள் காலங்காத்தால் வீட்டு தொடப்பம் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் காசு பணம் வரும். அக்கம் பக்கத்தில் யாருனாச்சும் பெண்கள் வீட்டை வந்து கூட்டுறது பெருக்கிறது இந்த நிகழ்வை பார்க்கணும். சரி, எங்கள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா தொடப்பம் போட்டு பெண்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறாங்கன்னா அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் காசு வருதுன்னு அர்த்தம். சில்லறை பணம் கிடைப்பது, அதாவது வீட்டில் சில்லறை பணம் வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். சில்லறை தட்டுப்பாடு இல்லாமல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கையில் காசு பணம் எப்போயுமே இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக வந்து உங்கள் பாக்கெட்டில் சில நேரம் குனியும் போதோ நிமிரும் போதோ துணிமணியில் கழட்டும் போது சில்லறை பணம் கீழே விழுந்தாலுமே அது நல்ல விதமாக நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது. பணம் வருவதற்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீலக்கத்தாழை செடி வளர ஆரம்பிச்சிச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீலக்கத்தாழை செடியை பார்த்தாலும் பணம் வரும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, ரோட்டோரம் பார்க்குறீங்க, சில இடத்துல நீலக்கத்தாழை செடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் அன்றைக்கி வரும்னு அர்த்தம். பூனைக்குட்டி பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? பூனைக்குட்டி உங்கள் வீட்டில் குட்டி போட்டாலும் நல்ல அறிகுறி தான். அது மாதிரி மாடியில், உங்கள் வீட்டு மாடியில் ஒரு பறவைகள் ஏதோ ஒரு பொருளை போட்டாலும் சரி, சில நேரம் பறவைகள் உன்னை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு போயிருங்க. அப்படி ஒரு நல்ல பொருள் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் பண வரவு இருக்குன்னு அர்த்தம். சரியா? இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் ஒரே இடத்துல 3 பள்ளிகளை பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு காரணம், நல்ல ஒரு சின்னம். அதாவது 3 பள்ளிகள் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறத பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பண வரவு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம். அதுபோக தீபாவளி இப்படி முக்கியமான நாள் கிழமை அன்றைக்கி துளசி செடியில் பள்ளி இருந்துச்சுன்னா அதுவும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. விசேஷ தினங்கள் அன்றைக்கி, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இப்படி முக்கியமான விசேஷ தினத்தை அன்றைக்கி துளசி செடி வளர்க்குறவங்க வீட்டில் பள்ளி அந்த துளசி செடி மேலே இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக காலையில் கரும்பை ரேராக தான் பார்க்க முடியும். நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகும்போது கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு இருக்குது அப்படின்னு கரும்பை பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பண வரவு அதிகமாக கையில் புழங்கிறதுக்குள்ள காட்சிகள். அடுத்து ஆந்தையை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆந்தையை வந்து மகாலட்சுமியுடைய வாகனம். ஆந்தை வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியாது, கிராமப்புறத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ ஆந்தையை பார்த்திங்கனாலும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுது நேயர்களே. ஸோ ஆந்தை இல்லைன்னா ஆந்தை படத்தை பார்க்கலாம். ஆந்தை படத்தை வீட்டில் சிலர் வாங்கி வைக்க மாட்டாங்க. சில இடத்துல ஆந்தை படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். அதுபோக இரவு கனவு காங்கும்போது கனவுல பூக்கள் இருந்துச்சுன்னா நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அல்லது கோயில்களை பார்க்கலாம், கோயிலுக்கு போய்ட்டு வர மாதிரி பார்க்கலாம். மஞ்சள் கலரில் உள்ள கோயில்கள் தெரிஞ்சுச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேயர்களே? இப்படி நிறைய அறிகுறிகள் வந்து நமக்கு கனவுலையும் தெரியும், நினைவுலையும் நிஜ வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி சில சம்பவங்கள் நடக்கும். அதுபோக தேவதை எண்கள்னு சொல்கிறாங்க. அந்த தேவதை எண்கள் வந்து நமக்கு அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு 111 நம்பர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு 222 நம்பர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி சில நம்பர்கள் பட்டுச்சுன்னா அது வந்து தேவதையோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. 111ங்கிறது வந்து சூரியனுடைய நம்பரு, 222ங்கிறது சந்திரனுடைய நம்பரு. அதுபோக வந்து இன்னும் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். தேவதை எண்கள் வந்து ஒரு ராசியில் நம்ம ராசி கட்டத்தில் எந்த கிரகம் உச்சமாக இருக்கோ அதோடைய சம்மந்தப்பட்ட இது நடக்கும். அதுபோக நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா நேயர்களே? நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்து தெருநாய்களை பார்த்தாலும், அதாவது தெருநாய்கள் சாப்பிட்ற நிலையில் இருந்துச்சுன்னா, நாய் சாப்பிட்டுருக்கு, நீங்கள் தெருவழியாக போகிறீங்க, நாய் சாப்பிட்டுட்டு இருக்குது, அதை கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி பணம் வரவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது பணம் வருவதுக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சம்பவங்கள். என்ன சொல்லுவோம், அதை நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரும். அதனால் நாய்களுக்கு உணவு கொடுங்க. இல்லைனா உணவு அருந்துகிற நாய்களை பார்க்குறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கணும். காலையில் 4:30 to 6 கண் விழித்து மகாலட்சுமியை நினைத்து கண் விழிக்கணும். அதாவது இப்படி அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம உள்ளங்கையை பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பார்த்துட்டு அடுத்து வேலையில் செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு 5:30 மணிக்கு எந்திங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு சாமியை நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்து காரியங்களை செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகும். கனவுல கிளியை பார்க்கலாம். சரியா? கனவுல கிளியை பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கும். அதன் விளைவாக பணப்பிரச்சனைகள்லாம் விரைவில் தீர்க்கப்படும். கிளி மீனாட்சி தாயின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஸோ அன்னை மீனாட்சி உங்கள் வீட்டில் வந்து நல்ல விதமான ஒரு பணப்பழக்கத்தை கொடுப்பா. அதுபோக கனவுல சில விலங்குகள் அல்லது பொருட்களை பார்க்கலாம். கனவுல தொடப்பம், ஆந்தை, யானை, மயில், சங்கு, வாழை, பள்ளி
இது எதனாச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பணக்காரர் ஆக போகிறோம், கையில் பணப்பழக்கம் அதிகமாக போகுதுன்னு சொல்லலாம். அதுபோக வந்து சங்கு ஒலி கேட்குறது, நாயை பார்க்குறது, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சங்கு ஒலி கேட்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நல்ல விஷயம். பொதுவாக சங்கு ஒலி கேட்குறது நல்ல விசேஷம். சங்கு முழங்கு வந்து காதில் கேட்குறது நம்மக்கிட்ட இருக்க கெட்ட தீய சக்தியெல்லாம் விரட்டி விட்டுரும். ரைட் நேர்களே, இப்படி நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்லலாம். அதுபோல் திருநங்கைகளை பார்க்கலாம். ஒரு விஷயத்துக்காக போகும்போது எதிரில் திருநங்கைகள் யாருனாச்சும் வந்தாங்கன்னா அது நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு விருப்பப்பட்டால் பணம் கொடுக்கலாம். சரியா? சரி, அதுக்கு மேலே அதுக்குள்ளே நான் போக விருப்பப்படலை. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். சரியாக விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். அடுத்து வந்து காகம். நம்ம வீட்டுக்கு மேலே வந்து காகம் கரைக்கணும், காகம் வந்து கத்தணும். வீட்டுக்கு மேலே காக்கா கத்துச்சுன்னா அது ஒரு மங்கள அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. இதனால் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக பூஜைக்காக வைத்துள்ள தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூஜைக்காக வச்சுக்க தேங்காவை காலையில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா கோயிலிருந்து பிரசாதத்துக்காக வந்த தேங்காய் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை காலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொழுது நல்லாயிருக்கும், கையிலைக்கு பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அன்றாடவும் நடக்கும், பொதுவாகவும் நடக்கும். சரியா நேர்களே? பொதுவாக வாழ்க்கையில் இதில் இந்த சம்பவங்கள்லாம் நம்ம தாண்டி தான் வாழ்கிறோம். இந்த சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடக்கணும். சரியா? இந்த பாசிட்டிவ் சம்பவங்கள், சில அறிகுறிகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பணப்பிரச்சனையே இருக்காது. அந்த மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும். மகாலட்சுமிக்கும் விநாயகருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமி தான், அத்தை முறை. பொதுவாக விநாயகர் வந்து மகாலட்சுமி பக்கத்தில் இருப்பார். ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் சரஸ்வதி இருக்கும். ஸோ சரஸ்வதி கல்விக்கு, விநாயகர் வந்து லக்ஷ்மி வந்து செல்வத்துக்கு, விநாயகர் வந்து சக்திக்கு. அதான் சக்தி விநாயகருங்கிறோம். அதனால் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கும்பிட்டாலே அலைமகள், மலைமகள், கலைமகள் இந்த 3 மகளோட அனுக்கிரகம் கிடைக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பா. பண வரவு தாராளமாக இருக்கும். அல்ல குறையாத பணம் வரும். அந்த மந்திரத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரத்தை மனமுருகி, ஊனுருகி, உள்ளமுருகி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக பணப்புழக்கம் அதிகமாக ஆகுதுன்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன சில அறிகுறிகள் உங்களை சுற்றி நடக்கும், உங்கள் கண்ணில் தென்படும். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. பணப்புழக்கம் வருவதுக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யானை, விநாயகர் வந்து யானை தான். தும்பிக்கையோன், கருமுகத்தோன், கருவேலம்னு என்ன, கற்பான யானைன்னு அர்த்தம். அந்த முகத்தோன், வேல முகத்தோன், அந்த விநாயகப் பெருமான் விநாயகர் சதுர்த்தி முதல் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.